வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பற்றி பார்ப்பதாக இருக்கிறோம். குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் ஒரு சூஃபி ஞானியாக தமிழகத்திலே அறியப்படுகிறார். தமிழ்நாட்டு சூஃபி ஞானி என்று அவரை அழைக்கலாம். நாம் சூஃபி ஞானி என்று சொன்னால் தமிழில் சித்தர்கள் போன்ற ஒரு போக்கை கொண்டவர்கள் தான் சூஃபியர்கள். இந்த சூஃபியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொளியை விரிவாக செய்திருக்கிறோம். சூஃபி ஞானிகள் இஸ்லாத்துடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியாது. ஆனால் அந்த சாரத்தை அவர்கள் உள்வாங்கி இருக்கிறது அவர்கள் வெளிப்படுத்துவதிலிருந்து தெரிகிறது. இதில் குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்று சொல்லக்கூடிய இந்த சூஃபி ஞானியர் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு ஏற்றார் மாதிரி நிறைய விஷயங்களை கையாண்டிருக்கிறார். சூஃபி ஒரு விதத்தில் ஒரு முக்கியமான பணியை செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொரு நாட்டிலே. இஸ்லாம் பல நாடுகளுக்கு அது போய் சேரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், லோக்கல் மக்களுக்கு அதை ஏற்புடையதாக ஆக்கக்கூடிய ஒரு பணியை சூஃபியர்கள் செய்ததாக ஒரு ஆய்வாளர் தெரிவிக்கிறார். ஒரு விதத்தில் அது உண்மைதான். அது எப்படி சாத்தியமாகுதுனாக்க, அந்த ஊருடைய பண்பாடு, இப்போ தமிழ்நாட்டுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற சொல்லாடல்களை பயன்படுத்துவது அல்லது அந்த வழக்கங்களை கையாளுவது, குறிப்பாக சமய தளத்தில் வழக்கங்களை கையாளுவது போன்ற விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் சூஃபியருடைய வாழ்க்கை முறையாக இருக்கிறது. அவங்க இங்கே எக்ஸிஸ்டிங் ரிலீஜனை பற்றியோ ரிச்சுவல்ஸையோ இமிடியட்டாக புறக்கணிப்பதில்லை. அந்த வகையில் தான் நம்முடைய குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் இந்த மக்களுடைய இணைந்து இந்த மக்களுடைய நம்பிக்கைகளை எல்லாம் உள்ளடக்கி தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டு சூஃபி ஞானிகள் மிக முக்கியமான ஒருவராக அவர் அறியப்படுகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சூஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 விஷயங்கள் அடிப்படையாக அவங்க கவனம் செலுத்துறதா சொல்கிறாங்க. ஒன்று மருத்துவம். மருத்துவ சித்தர்களையும் மருத்துவம் உண்டு. இரண்டாவது அவர்கள் பாடல்கள் மூலமாக பக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே தான் நான் ஒரு விஷயம் யோசித்து பார்க்குறேன் நண்பர்களே. இந்த ஆன்மீக ஞானம் பற்றி அப்படியே யாரும் போயிடல. அவர்களுடைய படைப்புகள் இன்று நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப நான் கூட ஔவையாரை பற்றி நம்ம இப்போது சென்ற காணொளிக்கு முன் காணொளியில் பதிவு செய்தோம். அதற்கு ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது. அது செய்யுளாக உருவாக்குவது என்பதிலும் அல்லது பாடல்களாக தொகுப்பது என்பதிலும் அவங்க தொகுக்கிறாங்க இல்லையோ எழுத வேண்டியிருக்கு அல்லது பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இயல்பாகவே அவர்களுக்கு அது வருகிறது என்று சொன்னாலும் கூட அதை ஒரு ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டியிருக்கிறது. இயல்பாகவே அப்படியே ஆகாயத்திலிருந்து கொட்டுவது அல்ல. ஏனென்றால் இவருடைய பாடல்களை பொறுத்தவரை தமிழகத்தின் பக்தி மார்க்கத்தில், குறிப்பாக சைவத்தினுடைய தாயுமானவருடைய பாடல்கள் எல்லாம் இவருடைய இதில் பிரதிபலிக்கின்றன. இவருடைய படைப்புகளில் அவை பிரதிபலிக்கின்றன. அதனால் ஒரு வாசிப்பு இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் அதை பற்றிலாம் தெரிஞ்சிருப்பாங்க அவங்க. ஏனென்றால் ஆன்மீக பரப்பு என்பது கடவுளுடைய அடையாளங்களை நாம் ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அது ஒரே நிலை கொண்டதாகத்தான் தெரிகின்றது. அதனால் இவருடைய பாடல்களில் நிறைய இந்து தத்துவ, குறிப்பாக சைவ தத்துவ பிரதிபலிப்புகளை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பாடல்களை எழுதி, கீர்த்தனைகளை எழுதி, அந்த காலத்தில் ராகம் போட்டு பாட்டு பாடி செய்கிற ஒரு சூழல் இருந்ததால் இவரும் கிட்டத்தட்ட 24க்கு மேற்பட்ட கீர்த்தனைகளையும் 1000க்கு மேற்பட்ட செய்யுள்களையும் இயற்றியிருக்கிறார். இவர் 1788 பிறந்தவர். 47 ஆண்டுகள் தான் அவர் உயிரோடு இருக்கிறார். பின்னர் இந்த உலகை விட்டு மறைந்து விடுகிறார். 1835 இறந்து விடுகிறார் அவர். அது அவரே சொல்கிறார். நான் மறைஞ்சிட்டுலாம் சொல்ல, நான் இறந்து போகிறேன்னு சொன்னார். அவருடைய ஆன்மா மட்டும் இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடும், அதையும் அவர் சொல்கிறார். 1835 அவர் இறந்த பிறகு அவருக்காக ஒரு தர்காவானது அமைக்கப்படுகிறது. அவருக்காக ஒரு சமாதியெலாம் கட்டுறாங்க. சுல்தான் அப்துல் காதிர் என்ற ஒரிஜினல் பெயர் அவருக்கு. ராமநாதபுரத்தில் குணங்குடி என்ற ஒரு ஊரில் பிறந்திருக்கிறார். நிறைய பேருக்கு இவரை பற்றி
தெரிந்திருக்கக்கூடும் நம்முடைய நேயர்களுக்கு ஏற்கனவே எல்லாம் படிச்சிருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே இவருக்கு ஒரு ஒரு ஆன்மீக தாகம் இருந்திருக்கிறது. இவரை வந்து மதரசாவில் சேர்க்கிறாங்க. அரபை வந்து நல்லா கற்றுக்கொள்கிறார். தமிழும் சிறப்பாக கற்றுக்கொள்கிறார். இந்த அரபு லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார் அவர். அந்த கிட்டத்தட்ட ஒரு 17வது வயதில் வந்து இவர் வந்து தன்னுடைய துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்படுகிறார். அவரால் முடியல. அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஆன்ம தாகமானது வந்து அவரை இந்த குடும்பத்தை பற்றியெல்லாம் வந்து கேள்வி கேட்க வைக்கிறது. மைமூன் என்று சொல்லக்கூடிய மாமாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அந்த பெண்ணிடம் கூறிவிடுகிறார், நான் இறையை தேடி போகிறேன்றார். இறைவன் அப்படித்தான் உங்களை படைத்திருக்கிறார் என்றால் நானே செய்வேன்னு அமைச்சிடுறாங்க. ஸோ குடும்பத்தை விட்டே அவர் வெளியில் போயிடுறாரு. இவர் தன்னுடைய 17வது வயசில் கீழக்கரையில் தைக்கா சாஹிப் என்றவர்கிட்ட போய் இந்த மாதிரி தீட்சை பெறுகிறார். அதற்கு பின்னால் 1813 வந்து துறவு மேற்கொள்கிறார். துறவு மேற்கொண்டு ஊராக செல்கிறார். அப்படின்னும் போது மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் மேலே வந்து ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் அவர் போய் தங்குறார். தர்கானாக்கா பெரிய கோயிலெலாம் இல்லை. அங்கே இருந்து தவம் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலை மீது தன்னுடைய தவத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு யானைமலை இருக்குது, நாகமலை, வெவ்வேறு மலைகளுக்கெல்லாம் சென்று வந்து அங்கே வந்து மறைந்திருந்து தவம் செய்திருக்கிறார். மறைந்திருந்து என்றால் மக்களால் துன்புறுத்தப்படாமல் அல்லது தொல்லைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு தவநிலையை மேற்கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்ல காலம் பூச்சி போட்டு எதுவும் வந்து அவர் அது செய்யலை. குணங்குடியார் மஸ்தான் சாஹிப் வரலாறு என்று அவருடைய கொள்ளு பேரன் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சிறு நூல், அழகான நூல். அது ஞானக்களஞ்சியம் குணங்குடி மஸ்தான் வரலாறுன்னு. அவருடைய பேர் வந்து பாலயோகி குணங்குடிதாசன் அப்படின்னு பேர் வச்சுருக்கார். அவர் கொஞ்சம் ஒரு நாடகம் மாதிரியும் அதே சமயத்தில் பாடல்களையும் உள்ளடக்கி எளிய முறையில் வந்து அந்த நூலை வந்து தயாரித்திருக்கிறார். இவரை பற்றி நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்றாலும் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது முழுக்க வந்து இறை மீதான காதலையும் பக்தியையும் ஒரு தாபத்தையும் அவருடைய ஞான தாகத்தையும் வெளிப்படுத்துவதாகத்தான் அந்த பாடல்கள் அனைத்தும் இருக்கின்றன. அது ஒரு வால்யூம் வந்து தொகுத்து பின்னால் கொடுக்குறாங்க. அது அவருடைய நண்பர்களாக இருக்கிறவங்களாம் இந்துக்களாக இருக்கிறாங்க. அவருடைய நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து இந்துக்களாக இருக்கிறாங்க. இந்த சூஃபிகளுக்கே வந்து அந்த ஒரு 2 மதங்களையும் வந்து இணைக்கிற ஒரு மாபெரும் ஈர்ப்பு சக்தி இருந்திருக்குது என்று நாம் பார்க்குறோம். அவர்களால் வந்து கவரப்பட்ட முதலியார் வாழ்ந்திருக்காரு, செட்டியார் இருக்கார், அப்படி தான் பெயர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து எடுத்து இவருடைய பாடல்களை தொகுத்து பின்னால் வந்து நூலாக கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 24 கீர்த்தனைகள் உட்பட 1057 பாடல்களை இவர் செய்திருக்கிறார். இதில் வந்து முக்கியமானதுன்னு சொன்னாக்க மொஹிதீன் சதகம்னு சொல்கிறாங்க. 100 பாடல்கள். மொஹிதீன் சதகம் வந்து இவருடைய குருநாதரை வந்து இவர் வந்து வணங்கி வழிபட்டு போற்றி எழுதுகின்ற பாடல்கள் இருக்கிறது. அது அந்த மாதிரி ஒவ்வொரு சதகமாக 100 எழுதியிருக்கிறாரு. அந்த பாடல்களிலிருந்து குரு ஒரு நிலை, தவநிலை, துறவு நிலை, நியமம், பெரும்பாலும் துறவுக்கு தேவை நியமங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரியான வழி நிலைன்னு சொல்கிற வழி என்பது வந்து வெளியை குறிப்போம், வழி நிலை, அப்புறம் தொகை நிலை, பொறை நிலை, காட்சி நிலை, தியான நிலை, சமாதி நிலை, இந்த நிலைகளையெல்லாம் வந்து அவர் எப்படி எழுதியிருக்கிறாருனாக்க எனக்கு இருக்குது அப்படின்னு பெருமையாக எழுதலை, இதையெல்லாம் கொடு இறைவா என்று கெஞ்சி கட்டு எழுதுகிறார் அவர். அதை படிக்கும்பொழுது என் மாதிரியான ஆன்மீக அனுபவங்களுக்கு உள்ளான ஒரு அவரும் ஞானி அவர் என்பது நமக்கு தெரிய வருகிறது. 1928 அவருடைய பாடல்களை தொகுத்து ஒரு பாடல் நூலாக வெளியிட்டாங்க. அது வந்து அந்த அட்டைப்படம் பாருங்கள். 1928 அது வந்து ₹3 விலை. அது விலை. அதில் முதல் பக்கத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு போட்டுட்டு அதை வாசிக்கிறேன் பாருங்கள். அலா நியத்தி சுல்தான் அப்துல் காதர் லப்பை ஆலிம் அரிஃபுல்லா சகிப் ஒலியுல்லா என்னும் இயற்பெயரை கொண்ட குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களின் பாடல். இதில் அந்த ஆலிம் அரிஃபுல்லா சாஹிப் ஒலியுல்லா என்றது வந்து மரியாதைக்குரிய சொற்களாக இஸ்லாத்தில் பயன்படுத்துகிறார்கள். அதில் இதனை சென்னை தொண்டை மண்டலம் கல்விசாலை பிரதம தமிழ் பண்டிதர் வித்வான் கு அப்பன் செட்டியார் அவர்கள் மாணாக்கர். அப்பன் செட்டியாருடைய மாணாக்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா வடிவேலு முதலியார்.
வடிவேலு முதலியார் எழுதின பொழிப்புரையை மதராஸ் ஷாகுல் அமீது லப்பை அவர்களின் மேற்பாட்டில் ஷாகுல் அமீதியா அச்சு எந்திரச்சாலையில் பதிப்பிக்கப்பட்டது. ரிஜிஸ்டர்ட் காப்பி ரைட். அப்போ வந்து தொகுத்து எல்லா பாடல்களையும் தொகுத்து வந்து அதற்கு வந்து உரையெல்லாம் கொடுத்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. அற்புதமாக இருக்குது. பத உரையும் கொடுத்துருக்குறாங்க, பொழிப்புரையும் கொடுத்துருக்குறாங்க, அது விளக்க உரையும் கொடுத்துருக்குறாங்க. மிக அற்புதமான பாடல்கள் கொண்ட தொகுப்பாக இருக்குது. ஆன்மீக பாடல்கள் கொண்ட தொகுப்பாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாடல்களை மட்டும் எடுத்து நான் வந்து பேசுகிறதா இருக்கிறேன். அதுக்கு முன்னால் இன்னும் சில தகவல்களை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை குறித்த தகவல்கள் வந்து நிறைய எழுதியிருக்கிறாங்க. பார்த்தேன். இப்போ கூட ரீசெண்டாக வந்து நாகூர் ரூமி அவர்களுடைய நூல் ஒன்று வாசித்தேன். அதற்கு முன்னால் முனைவர் சாதிக் பாட்ஷா அவர்கள் எழுதிய ராஜா பப்ளிகேஷன்ஸ் குணங்குடி யார் யார் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படித்தேன். நாகூர் ரூமி அவர்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்று எழுதி எந்த நூலையும் வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. நெட்லேயும் இருக்கக்கூடிய நூல்களை வாசித்து பார்க்கும்போது எல்லாமே ஒன்றா தான் தெரியுது. எல்லான்னாக்க யோகிகள், இந்து மத யோகிகள் முன்வைக்கும் சாரமும் இஸ்லாமிய தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுக்கு அந்த அந்த ஸ்பிரிட்டும் ஒன்றா தான் இருக்குது. ரொம்ப அதில் வந்து பெரிய வேறுபாடுகள் எதுவுமே தெரியல. குணங்குடியார் வந்து இவருடைய வரலாறு என்று பார்த்தால் இவர் மீது அபிமானம் கொண்டவர்களெல்லாம் இவரை பற்றி நூல்களை அந்த காலகட்டத்திலே எழுதியிருக்கிறார்கள். அருணாச்சல முதலியார் என்பவர் தான் வந்து நிறைய எல்லா பாடல்களையுமே தொகுத்து முதல்ல வந்து வெளியிடுறாரு. சீயமங்கலம் அருணாச்சல முதலியார் பண்ணுறாரு. அதற்கு பிறகு சேகனா புலவர் என்னும் புலவர் நாயகம் அவர்கள், புலவர் நாயகம் வந்து அவருடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கார். ஆனால் கூடவே இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அவரை மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருக்கிறார். அந்த நாயகம் என்பவரை பற்றி சொல்லணுன்னாக்கா அவர் என்ன செய்கிறாரு, உங்களோடய நானும் சேர்ந்து இறந்து போனான்னு கேட்குறாரு. அது நடக்காது என்றார். அப்படியானால் நாம் இருவரும் எனக்கு உங்களை எங்கே வந்து உடலை புதைக்கிறாங்களோ அது பக்கத்திலே என்னுடைய உடலும் புதைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படித்தான் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய சமாதியும் கூட இவருடைய சமாதிக்கு வெகு அருகாமையில் சென்னை ராயபுரத்தில் இருக்கிறது. இவர் வந்து பல ஊர்களை சுற்றினாலும் சென்னையில் போய் ஒரு 12 ஆண்டுகள் இருந்துடுறார். சென்னையில் இவர் இருந்த பெயர் தான் வந்து தொண்டையார்பேட்டை. இவர் தொண்டியிலிருந்து போகிறார். இவர் வச்சு தான் தொண்டியார் இன்னும் இவருக்கு பேர். இந்த தொண்டியார்பேட்டை தான் பின்னால் இங்கிலீஷ்காரன் தொண்டையார்பேட்டைன்னு இங்கிலீஷில் சரியாக எழுதுனா தமிழ் வரும்போது அது தண்டையார்பேட்டையாக மாறிவிட்டது. குணங்குடியார் பாடல்களை அருணாச்சல முதலியாருக்கு பிறகு 1874 சி நாராயணசாமி முதலியார் என்பவர் வந்து பதிப்பிக்கிறார். இந்த நூலில் வந்து அவர் முதல்ல அருணாச்சலம், அப்புறம் நாராயணசாமி. அப்புறம் 1875 டிசம்பரில் குறுகிய காலத்துக்குள் இது வந்து இந்த தொகுப்பு வந்து 10 பதிப்பு வந்துருச்சான். இவருடைய நூலில் நான் முதலே சொன்னது போல் மொஹிதீன் சதகம் வந்து 100 பாடல்களை கொண்டது. அவர் குருநாதரை மொஹிதீன் ஆண்டவரை வந்து குருநாதராக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள். அதில் இவருடைய குருநாதர் என்று சொல்லப்படுபவர் வந்து இருந்த பல்வேறு ஆற்றல்களையும் அவர் செய்த சித்து வேலைகளையெல்லாம் அதில் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து தான் அகத்தீசன் சதகம்னு சொல்கிறாங்க. அந்த அகத்து ஈசன் சதகம் அதுதான் அகஸ்தியரை பற்றி பாடிய பாடல்கள்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாடல்களாக இருக்கிறது. அதிலிருந்து தான் எடுத்து நம்ம இன்றைக்கி வந்து பின்னால் பார்க்க போகிறோம். அகத்தீசன்னு சொல்லும்போது நம்ம அகஸ்தியர்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது என்று வந்து சில பேராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை வந்து நீங்கள் வந்து அகத்திய முடிவுன்னு எடுத்துக்கிற முடியாது. அகத்துக்குள் இருக்கின்ற இறைவனை பற்றி அவர் பேசுவதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு நிலைப்பாடு தான். இஸ்லாமியர்கள் எப்படி வந்து இந்து இறைகளோடு தொடர்பு கொள்ள முடியும் என்ற ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்குது. ஆனால் இவருடைய பாடல்களை பார்த்தீங்கன்னாக்க அது நம்ம இன்னும் மேலும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு சமூக நல்லிணக்கம்னு சொல்கிற மாதிரி மத நல்லிணக்கத்துக்கான ஒரு அடிப்படையாக நான் இதை பார்க்குறேன். இவர் விதவித 4 வரியில் எழுதுறாரு, 8 வரியில் எழுதுறாரு. 2 அடிகளில் வந்து கண்ணின்னு சொல்கிறாங்க. அங்கே இந்த கன்னி வகை பாடல்களை வந்து சுருக்கமான பாடல்களை எழுதியிருக்கிறாரு. சித்தர்கள் பெரும்பாலும் அந்த கன்னி வகை பாடல்களில் வந்து நிறைய தெரிவிப்பாங்க. அந்த வகையில் வந்து இவர் நிராமய கண்ணி,
பராபரக்கண்ணி, ரகுமான் கண்ணி, எக்காலக்கண்ணி, கண்மணி மாலை கண்ணி, மனோன்மணி கண்ணி என்று அந்த கண்ணி பாடல்களை தான் எழுதியிருக்கிறாரு. இந்த அகஸ்திய முனிவர் மீது பாடப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த அகஸ்திய சாதகம் வந்து தவநிலையை பற்றி பேசுகிறது, துறவு நிலையை பற்றி பேசுகிறது, நியமத்தை பற்றி பேசுகிறது, அந்த ஞான அனுபவங்களை பற்றி பேசுகிறது. பெரும்பாலும் வந்து வாசி யோகத்தை அடிப்படையாக வைத்து பேசுகிறது. அதுதான் இதில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் நான் பார்க்குறேன். வாசி யோகத்தை வந்து ஒரு இஸ்லாமிய துறவி வந்து இவ்வளவு அழகாக நுணுக்கமாக கவிதை நடையில் இலக்கியத்தோடு கலந்து கொடுத்துருக்கிறான்றதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இவருடைய முகைதீன் சதக்கத்தில் 2 வரிகள், முக்கியமான வரிகள் வருகின்றன. நீக்கமர எங்குங்கும் நின்று நிறைகின்ற பொருள் நேரில் என் முன்னிற்கவே, போக்குவரவு அற்ற பரிபூரண ஆனந்த மெய்போதும் என் முன் நிற்கவே அப்படின்னு சொல்கிறார். இது தாயுமானவர் பாடலுக்கு நெருக்கமாக வருவதாக கருதுகிறார்கள். அகத்தீசன் சாதகத்தில் ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாடல் என்ன சொல்றதுனாக்க, எனக்கு வந்து இறந்த பிற்பாடு கொள்ளி வைத்து என்னை எரிப்பதற்கு முன்னால் எனக்கு நீங்கள் முச்சுடர் கொள்ளியை வைத்து விடுங்கள்னு இறைவனை வேண்டார். அந்த பாடல் பாருங்கள். கொள்ளி வைத்து உடலை கொளுத்தும் முன் முச்சுடர் கொள்ளி வை தருள் புரியவும். முச்சுடர் கொள்ளி என்றால் இங்கே வந்து யோக நிலையைத்தான், யோக கனலைத்தான் வந்து குறிப்பிடுகிறது என்றார்கள். இதில் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. கொள்ளி வைத்து வந்து இஸ்லாமியர்கள் இறக்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அதை வந்து ஒரு பரிபாஷையில் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. சூஃபிகள் நிறைய பரிபாஷைகள் அப்படின்னு சொன்னாக்க படிவங்களை குறிக்கின்ற விஷயம். இறந்த பிற்பாடு இறப்பு என்பதைத்தான் அந்த லோக்கல் லாங்குவேஜில் அவர் குறிப்பிடுறதா சொல்கிறாரு. அவர் நிறைய இந்த மாதிரி வார்த்தைகள் சிவன் பேசியிருக்காரு, பார்வதி, மனோன்மணி, இப்படியெல்லாம் வந்து இந்து சமயத்தில் தொழுகின்ற அல்ல வேண்டுகின்ற கடவுள்கள் பெயர்களெல்லாம் வந்து அவர் உள்ள வந்து பாடல்களில் வந்து வைத்திருக்கிறார். அந்த அனுபவங்களை பற்றியும் பேசுகிறார். அந்த நடன ஆனந்த நடனம் பற்றி பேசுகிறாரு, அம்மையினுடைய தரிசனம் பற்றி பேசுகிறாரு. அப்போது ஆக்சுவலி வந்து இது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுற ஒரு கொஸ்டின் இருக்கும் இஸ்லாத்தில். அதுக்கு சில விளக்கங்கள் வந்து தருகிறார்கள். அந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விளக்கமாக இருக்கிறது. ஒரு அத்வைத நிலையை கூட இவர் குறிப்பிட்டு ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இல்லை பார்த்தோம் என்றால் அவதார கொள்கையை வந்து இஸ்லாம் ஏற்பதில்லை. வைணவத்திலேருந்து அவதாரம் இருக்குது. நேரடியாக கடவுள் வந்து திருவிளையாடல் புரிவது வந்து சைவத்தில் இருக்குது. இஸ்லாமை பொறுத்தவரை தனசீலத்திற்கு சூஃபிசம் வந்து ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. அது என்ன நம்பிக்கைன்னா, உலக படைப்புகள் யாவும் பரம்பொருளின் அவதாரமே. உலகப் பொருட்கள் அனைத்திலையும் வந்து இறைவன் இருக்கின்றான் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அதை வைத்துக்கிட்டு தான் வந்து இவர் என்ன சொல்கிறாருனாக்க, ஆதி முன் நிற்கவே அகது உகதுவாகி அத்வித வஸ்து முன்னிற்கவே அப்படின்றாரு. இந்த பாடல்களை பார்க்கும்பொழுது இந்து ஞானியர்களுடைய பாடலுடைய சாயல்கள் தான் நமக்கு நிறைய தெரியும். இந்த டனஸ்லேத் என்று வந்து பார்த்தோன்னாக்க ஜலாலுதீன் ரூமி அவர்கள், நம்ம ஏற்கனவே ரூமி பற்றியும் ஒரு காணொளி செய்திருக்கிறோம். அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். இது என்ன சொல்கிறாருனாக்க, நானே நற்செய்தியாளன், நானே தாவீதின் இசைப்பாடல், நானே குர்ஆன், நானே உஷா சரலாத்து, நானே வனதேவதை, நானே சாத்தான், நானே ஆவி, நானே மனிதன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு பார்த்தா என்ன அர்த்தம்னாக்க, இறைவன் நேராக வந்து எல்லாவற்றிலுமே பங்கேற்புடன் இருக்கிறான், எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை வந்து அவங்க நம்புகிறாங்க. உன்னிலும் இருக்கிறான் இன்னிலும் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய விஷயந்தான். எல்லா தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அவன் இல்லாத இடமே இல்லை, அவன் தான் எதுவுமாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தாக்கத்தை தான் வந்து சூஃபிகள் வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு வகையான சூஃபிசத்தினுடைய தத்துவ கோட்பாடாக இருக்குது. இந்த கோட்பாட்டை வந்து நம்முடைய மஸ்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். இந்த மஸ்தான்னா என்னன்னு பார்த்தாக்க, மஸ்துன்ற வார்த்தையில் தான் மஸ்தான்றது வந்துருக்குது. மஸ்துன்றது வந்து போதை, கஞ்சா போதை, தண்ணி அடிக்கிற போதை. ஆனால் இது வந்து இறைவன் மீது போதை, இறைவன் மீது காதல் கொள்ளுதல்.
அதனால் இவர் இறை போதை அதிகமாக கொண்டவராக இருப்பதால் 24/7 வந்து எப்போவுமே இறைவன் தான் இவருடைய சிந்தனை, இவருடைய பாடல்கள் எழுதுவது, இறைவனை பற்றி பேசுவது இருப்பதால் மக்கள் வந்து இவருக்கு மஸ்தான் பேர் வச்சுட்டாங்க. மோடி மஸ்தான் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க இந்த மாய மந்திரம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் வந்து இவர் வந்து குணங்குடி மஸ்தான். இந்த குணங்குடி மஸ்தான் சொல்லும்பொழுது ஊர் பேர் குணங்குடி, இவர் சிம்பாலிக்காக பார்த்தா குணம் குடியிருக்கின்ற மஸ்தான். இவர் நற்குணங்களை குடிக்கொண்ட மஸ்தானாக இருக்கிறார் இவர். இந்த சூஃபி அவன் எங்கும் நிறைந்தவன் என்று சொல்லுகின்றதை இஸ்லாத்தில் உடன் இருத்தல் என்ற ஒரு கான்செப்ட் மூலமாக சொல்லுவதாக சொல்கிறாங்க. இறைவன் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், உன்னுடைய பிடரின் நரம்பை விட மிக அருகாமையில் இருக்கிறான், உன்னுள்ளே நிறைந்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை அப்படின்றத வந்து அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அந்த பொசிஷன்லேருந்து தான் வந்து இவர் வந்து எல்லாவற்றையும் இறைவனாக காணுகின்றார். காதிரியா தரிக்கான ஒரு சூஃபி வகை இருக்கிறார்கள், அந்த வகையைத்தான் இவர் வந்து பின்பற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் இவர் கிட்டத்தட்ட ஒரு அத்வைத தத்துவத்தினுடைய அடிப்படையில் பேசினாலும் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் என்பது உண்மையானது தான், மனிதர்கள் உண்மையானவர் தான் என்ற நிலைப்பாட்டிலிருந்து தான் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை வந்து அவர் வந்து சொல்லிட்டு வர்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக முடியாது. அவர் வந்து நடைப்பயணமாக வந்து திருச்சிக்கு போகிறாரு. திருச்சியில் இருக்கும்பொழுது தான் வந்து அவர் ஒரு முழுக்க ஒரு தவ யோகியாக மாறி விடுகிறார். அதை பார்த்து அவருடைய நண்பர் நாயகம் வந்து புலவர் நாயகம் வந்து அங்கே தான் சந்திக்கிறார். என்ன எப்படி ஆகிட்டு, கிளாஸ்மேட் ஒரு ஸ்கூலில், இங்கே பார்த்தோன்னே எப்படி ஆகிட்டேன்றார். அப்புறம் தான் அவங்க நட்பு ரொம்ப நெருக்கமான நட்பாக இருக்கிறது. நம்ம முன்னால் சொன்ன போல் இறந்தாலும் உன்னோடு தான் இறக்க வேண்டும் என்று ஒரு நண்பன் சொல்லுகிறார். நாயகத்துக்கு திருமணமெல்லாம் ஆகி விடுகிறது. ஆனால் அவர் கூட அவரும் வந்து அடிக்கடி வந்து கான்டாக்டில் இருக்கிறார். அது அப்படி ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. பிறகு இவர் இங்கிருந்து வந்து கிளம்பி தஞ்சாவூர் அரண்மனை போய் ஒரு எபிசோடு இருக்குது. தஞ்சாவூர் அரண்மனையில் அப்போ மன்னர் கடைசி காலகட்டம் சரபோஜி மகாராஜா வம்சமாக இருக்கலாம் என்று நாகூர் ரூமி அவர்கள் தெரிவிக்கிறார். அந்த சரபோஜி மகாராஜாவுடைய பிரிவில் அவர் வந்து தஞ்சை கோயிலில் தான் தங்கி, பெரும்பாலான இந்து கோயிலில் போய் இந்து சன்னியாசிகளோடு தங்கிடுவார். இவர் பல ஊர்களுக்கு போகும்போது காடுகளில் போய் தங்குவார், இல்லைன்னா கோயில்களில் தங்குவார், சன்னியாசிகளோடு தானும் தங்கிக்குவார். அப்படி தங்கும்பொழுது வந்து சில சமயங்களில் கேட்பாங்க, நீங்கள் யார், எந்த ஊருன்னு. இவர் தன்னை பற்றி வெளிப்படுத்தும் போது ஒரு இஸ்லாமிய துறவி என்று அடையாளம் காணுவார்கள், ஆச்சரியப்படுவார்கள். இவர் அங்கங்கே பாடல்கள்லாம் நிறைய பாடுவார். அப்போ இரவில் நேரத்தில் தொழும்போதெல்லாம் இறை குறித்து பாடலை பாடுவார். ஆனால் இவரை வந்து நம்ப தயாராக இல்லை. அந்த சமயத்திலே தஞ்சாவூருடைய அந்த கோயில் பக்கத்தில் இருந்தவங்கலாம் ஒரு அன்றைக்கி வந்து காலையில் வந்து அந்த அரசர் அந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு திரும்புகிறாரு. அப்போது வந்து இவரை பார்க்குறாரு. எல்லோரும் எந்திரிச்சு வணக்கம் சொல்கிறாங்க ராஜாவுக்கு. இவர் மட்டும் எந்திரிக்கலை. இவருக்கு ராஜானே தெரியாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலான நபர் தான் இவர், ராஜான்னு இவர் தெரியாது, அமைதியாக உட்காந்துருந்தார். அப்போ மற்ற துறவிகள் சொல்கிறாங்க இவர் சந்தேகத்துக்குரிய நபராக இருக்கிறார், துறவின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையான துறவியான்றதை எங்களுக்கு தெரியலன்றாரு. அப்பொழுது அரசர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா, எல்லோரும் நீங்கள் நாளைக்கு வாங்க, நம்ம அரண்மனைக்கு வாங்க, அங்கே பார்த்துக்கலான்றாரு. அரண்மனைக்கு வாங்க பார்த்துக்கலான்னாக்கா அங்கே வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கிறார் அவர். அதனால் எல்லாருமே அங்கே போகிறாரு. இவருக்கும் அழைப்பு விடுக்கிறார், இவரும் அங்கே செல்லுகிறார். அங்கே அவங்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுக்கப்படுகிறது. பெரும்பாலும் இவர் நல்ல உணவெல்லாம் வேண்டி விரும்பி சாப்பிடுவதெல்லாம் இல்லை. ஒரு யோகிக்குரிய தன்மையோடையத்தான் தன் வாழ்க்கையை முழுக்க அமைத்திருக்கிறார். அங்கே ராஜாவோடு இருக்கும்போது ராஜா வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த அரண்மனையில் பிறகு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அழகான பெண்களை எல்லாம் டான்ஸ் பண்ண விடுறாங்க. அந்த நடனத்தை பார்த்து மற்ற துறவிகள் கூட ஓரளவுக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தோடு அதை ரசித்து அந்த பெண்களை ரசிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் பார்த்தா கொட்டை முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அந்த டான்ஸை. அப்போ ஒரு துறவி சொன்னார், பார்த்தீங்களா இவர் துறவினார், இந்த பெண்கள் நாட்டியத்தை எப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா இவர் அப்படின்ட்டு பின்னால் போய் முதுகில் தட்டி கொடுத்து, என்ன சாமி நல்லா இருக்கா டான்ஸு, ரசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். இவர் எந்த பதிலும் சொல்லலை. ஆனால்
அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. அவர் பின்பக்கத்தில் இந்த கழுத்து தோள்பட்டையில் முகத்தை வச்சு என்ன சாமி தட்டும்பொழுது அவர் நேரடியாக டான்ஸை பார்க்குறார். அங்கே பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தியினுடைய நடனமாக இருக்கிறது அது. அவங்க டான்ஸை இவர் பார்க்குறாரு. பின்னர் அந்த துறவி ஒரு அன்னை அங்கே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அந்த அருள் மிகுந்த அந்த நாட்டியத்தை இவர் மைமறந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அரண்டு போன அந்த ஆள் டக்குன்னு காலில் விழுந்து சாமி அப்படின்னு பதைத்து காலில் விழுறாரு. அது போய் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாரு. அவங்க இல்லாமல் நின்று பார்க்குறாங்க. பார்த்தாக்க அன்னையின் தரிசனம் தெரிகிறது. இது ரொம்ப ஒரு கதையா உண்மையாக நடந்ததா இதெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் ஒரு சூஃபி ஞானியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு பராசக்தியினுடைய நடனத்தை சேர்க்கறதுன்றது முக்கியமான ஒரு 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 விஷயமாக நான் பார்க்குறேன், அம்சமாக பார்க்குறேன். அப்போ அவங்களாம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவரால் அதை அப்படி அந்த ஒரு பெண்ணை ஒரு தாயின் உருவமாக ஒரு பராசக்தியின் உருவமாக அவர் கண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. இது பின்னால் அதை பற்றி நான் எழுதுகிறார். அவர் மனோன்மணியம் கண்ணின்னு ஒன்று வருது, கண்மணி கண்ணின்னு ஒன்று எழுதுகிறாரு. அதெல்லாம் எழுதும்பொழுது மனோன்மணின்னு சொன்னால் மீனாட்சி கோயிலுக்கு பின்னால் அது ஒரு எபிசோடு இருக்குது. அங்கே மீனாட்சி அம்மையை குறித்து பாடல்கள் எழுதுகிறார். மனோன்மணி என்ற பெயரை வைத்து அவங்கள பற்றி பேர் எழுதுகிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக இந்த மாதிரியான சித்தர்கள் நாயக நாயகி பாவம் உண்டு. நாயக நாயகி பாவம் என்றால் இந்த சோல் இந்த ஆன்மா ரொம்ப சின்ன ஆன்மா. இது அது நாயகன் பிரம்மம், பரபிரம்மம். இந்த சோலானது இந்த பெண் உருவமாக கற்பிக்கப்பட்டு அந்த ஆணிடம் அடைக்கலம் போகுவது போல காதலித்து ஒரு ரொமான்டிக்காக, சும்மா போய் அடிமையாக இல்லை, ஒரு காதலனாக இறைவனை கற்பனை செய்து அதைத்தான் ஆண்டாள் செய்தாள். நமக்கு தெரியும் அந்த மாதிரி கதைகள், மீரா கதைகள்லாம் இருக்குது. அப்படி செய்வாங்க. ஆனால் இவர் அப்படியே அதனுடைய வேறு வடிவம். நாயகன் இவராகவும் நாயகி அன்னையாகவும், அன்னையாக பார்க்கிறாரா அல்லது காதலியாக பார்க்கிறார்கள். அந்த பாடலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடலை நம்ம பார்க்குறோம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு காதலை கொட்டுகிறார் கடவுள் மீது, பெண் கடவுள் மீது. இது யோசிக்க முடியாத ஒரு விஷயம். இது அவர் லவ் பண்ணுறாரு மீனாட்சியை. இவர் மீனாட்சி அம்மனை நினைத்து பாடிய அது கண்ணி மனோன்மணி கண்ணின்னு சொல்கிறாங்க. அந்த மனோன்மணி கண்ணி ஒரு முறை இருக்கிற வாலை குமரின்னு சொல்கிறாரு. இந்த வாலை குமரி, மனோன்மணியம் இதெல்லாம் சித்தர்களுடைய பரிபாஷையில் வருகின்ற சொற்களாக கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த பாடலில் பார்த்தீங்கன்னாக்க அவர் கண்ணே என் கண்மணியே, கண் குளிர்ந்த கட்டழகு பெண்ணே, அமிர்த பிழம்பே மனோன்மணியே அப்படின்னு தொடங்குறாரு. அந்த வர்ணனையை பாருங்க, காதலை கொப்பளிக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு மாதிரி போயிட்டே இருக்குது. அது முற்றிலும் நான் படிக்க போகிறதில்ல. அவர் சொல்கிறார், சொர்ணம் மலைமலையாய் தொகை வகையிலாவது அளிக்கும் கர்ணன் எனவும் என்னை காண்பாய் மனோன்மணியே, என்னை கர்ணனை போல காணுபாய். முடிதூக்கு மன்னர் முதல் எவரும் உன் திருவாயில் படிகாக்கும் வாழ்க்கை படைப்பேன் மனோன்மணியே. பெரிய பெரிய ராஜாவெல்லாம் உன் வாசலுக்கு காவல்காரனை ஆக்கிடுவேன் மனோன்மணியேன்றார். ஒரு காதலிக்கு காதல் எம்மாதிரியான ஒரு உத்தரவாதங்கள் எல்லாம் சொல்லுவான் இல்லையா, அதையெல்லாம் அவர் சொல்கிறார். இப்போ மன்னர்களையெல்லாம் வாயில் காப்பவனாக ஆக்கி விடுவேன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது இது பிள்ளையாக பேசுகிறாரா, தந்தையாக பேசுகிறாரா? ஏன்னா சில வரிகளில் காதலியாக தெரியுது, சில வரிகளில் அம்மாவாக தெரியுது. இதில் இன்னும் ஒரு நிலைக்கு போய் என்ன சொல்கிறாரு, என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ உந்தனுக்கு. என்னை விட்டால் மாப்பிள்ளைமார் எத்தனையோ பேர் உங்களுக்கு இருக்கிறாங்க. உன்னை விட்டால் பெண் எனக்கும் உண்டோ மனோன்மணியே என்று கேட்குறாரு. உனக்கு 1000 மாப்பிள்ளை கிடைவானா, எனக்கு நீ ஒருத்தி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு கட்டுரையாளர் சொல்கிறாரு, என்னை விட்டால் யாருமில்லை கண்மணியே உன் கை எனக்கு. சினிமா பாட்டு கூட இதிலேருந்து தான் இன்ஸ்பயராக எழுதியிருப்பாங்க அப்படின்றார். அதுதான் இங்கே ஒரு எழுத்தாளர் சொல்கிறார், கண்ணம்மா என்று கொஞ்சுகிறார். இந்த பாரதியார் கண்ணம்மா என்று சொன்னது அது ஒரு பெண்ணை பற்றியல்ல, அது இறை காதல் என்று விளக்குகிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கூட அதை சொல்கிறார் நினைக்கிறேன். அவர் இவருடைய பற்றிய பாடல்களையும் தொகுத்து விளக்கத்தோட புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறார். அதுவும் மிகச்சிறந்த ஒரு புத்தகம் என்று கணக்கில் எடுக்கலாம். அதான் சொல்கிறார், பாரதியாருடைய அந்த கண்ணம்மா என்ற
யார் கண்ணம்மா யோசிக்கும் பொழுது எனக்கும் கூட அந்த எழுத்தாளர்கள் சொல்வதிலிருந்து ஒப்புதல் இருக்கிறது. ஓரளவுக்கு கண்ணம்மா என்பது வந்து ஒரு மிஸ்டிக்கல் ரியாலிட்டி. அது வந்து ஒரு பெண் வடிவம் கொண்ட கடவுள் என்ற அளவில் பார்க்குறேன். எப்படி வந்து ஆண்டாளுக்கு பெருமாள் வந்து காதலனாக தோன்றினாலும் கண்ணம்மா என்று உருவாக்கப்பட்ட அந்த பெண் கடவுள் வந்து காதலியாக தோன்றியிருக்கக்கூடும். அப்படி தான் இவர் பார்க்குறாரு. மீனாட்சி அப்படி தான் பார்க்குறாரு. மனோன்மணியும் சொல்கிறாரு. இப்படிலாம் வந்து சொல்லக்கூடியவர் வந்து நமக்கு உறுதியாக இது காதல் தான் தெரியும் பொழுது அந்த கடைசியில் 2 வரி வந்து ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது அவருக்கு. அது என்னன்னாக்க, சேயும் என் மடியில் செங்கீரை ஆடி அருள் தாயாயும் அங்கை தருவாய் மனோன்மணியே, அங்கை தந்து தந்தே அனைத்தாய் அருளுமிர்தம் கொங்கை தந்து தந்தே கொடுப்பாய். அதாவது அங்கை என்பது உள்ளங்கையால் இந்த குழந்தையை எடுத்து அருள்பால் கொடுக்க மாட்டாயா அப்படி கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சூஃபி மிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அவருக்கு வந்து எந்தவித ஒரு காம உணர்வுகளோ ஒரு பெண்பால் ஈர்ப்பு என்பதோ வந்து நசித்து போன ஒரு நிலை. அதற்காக தானே அவர் வேண்டுகோளும் கொடுக்குறார். காமத்தை கொன்று விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுன்னு சொன்னது போல் அந்த வேண்டுதலை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் அவருடைய அந்த ரொமான்டிக் எக்ஸ்பிரஷன் வந்து அவரை தாண்டி பீறிட்டு வருகிறது. அப்படி ஒரு டோட்டலாக இன்வால்வ் ஆகி வந்து இந்த விஷயத்தை கொடுக்குறார். இது வந்து ஒரு திருப்பியாக தான் சூஃபியில் வந்து இதெல்லாம் வந்து நடக்குது. சூஃபியில் தான் நடக்குது. இஸ்லாத்திலேருந்து சூஃபி வந்து அங்கங்கே வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்குது. சிலை வழிபாடு கிடையாது, உருவ வழிபாடு கிடையாது, அவதாரம் கிடையாது. ஆனால் அவதாரத்துக்குள்ளே ஆண்டவனை பார்க்கின்ற தன்மை தெரியுது. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு போக்காக இருக்கிறது என்றாலும் கூட இவர் வந்து மஸ்தான் சாஹிப்பாகத்தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. அப்புறம் இவர் நார்த் இந்தியாவுக்குலாம் போகிறார். அங்கே அஜ்மீர் தர்காவுக்கு போகிறாரு. அது மாதிரி வெவ்வேறு தர்காக்களுக்கெல்லாம் போய் வந்து இவர் பயணம் மேற்கொள்கிறார். பயணம் என்பது வந்து இம்மாதிரியான ஞானியர்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு விஷயம். வட இந்தியா சென்று வந்து விட்ட பிற்பாடு மீண்டும் வந்து இவர் தொண்டிக்கு திரும்புகிறார். தன்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறார். ஒரு துறவி பேரண்ட் எல்லாம் பார்க்காம இருக்கணும் அப்படிலாம் இல்லை. அவர் எல்லா மீது அன்பு கொண்டவர். அதே சமயத்தில் வந்து பற்று இல்லாதவர். இந்த குடும்ப பற்றுக்கள் வந்து ரொம்ப மோசமானது என்பதும், குறிப்பாக பெண்கள் மீதான அந்த காதல் என்பதை வந்து அது நிறைய இடத்துல சொல்கிறார். அது எனக்கு இல்லாமல் செஞ்சிரு, அதுதான் என்னை துன்புறுத்தும்னு சொல்கிறார். அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்பது கூட அவர் அந்த மோகம் காதல் என்பதெல்லாம் வந்து ரொம்ப பின்னால் வேதனையை கொடுக்குற விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறார். ஒரு துறவி அப்படி தான் யோசிப்பார். இவர் திருப்பி வந்து தொண்டிக்கு வராரு. வந்த ஏற்பாடு வந்து அந்த மக்கள் எல்லாம் வந்து இவரை வரவேற்கிறாங்க. இளம் வயது தான், ரொம்ப வயசுலாம் ஆயிரல. அப்போ அவருக்கு ஒரு 30 வயதுக்குள்ளே தான் இருக்கும். வராரு. அவரை வரவேற்று அந்த ஊரில் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்த உடனே அப்பாவை பார்த்து மரியாதை கொடுக்குறாரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அம்மாவை பார்க்குறாரு. அம்மாவுக்கு ரொம்ப பாசம். எங்கூட சாப்பிடுன்றாங்க. சாப்பிட்றாரு. இப்படியாக அங்கே 2 நாள் இருந்து விட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து திரும்பி வந்து சென்னையை நோக்கி நடக்கிறார். இது எல்லாமே வந்து நடைபெறும். திருவனந்தபுரத்துக்கு செல்கிறார். மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மலைகளில் ஏறி வந்து தவம் செய்கிறார். அதாவது நடராஜா சர்வீஸ் தான் ஃபுல்லாக நடை பயணமாக சென்று இந்தியா முழுக்க வந்து அவர் வந்து திரிஞ்சிருக்கிறார்ன்றது நமக்கு பார்க்குறோம். அவர் வந்து இப்போ சென்னைக்கு நோக்கி போகிறார். இங்கேருந்து தொண்டியிலேருந்து கிளம்பி திருச்சி போய் திருச்சியிலேருந்து அவர் நடந்து போன அந்த பயண குறிப்புகள் எல்லாம் வந்து பின்னால் சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இப்படியாக இவருடைய தேடல்களை பற்றி நாம் சொன்னோம். அவர் கிடைச்ச அந்த மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் எழுதிய பாடல்கள்லாம் பற்றி குறிப்பிட்டேன். அவர் மீனாட்சி அம்மன் எப்படி பார்த்தான்றதையும், அல்லது தஞ்சை இதில் வந்து அவர் கண்ட நாட்டியத்தை பற்றியும்லாம் சொன்னோம். இதெல்லாம் வந்து அவருடைய அனுபவ குறிப்புகளாக தரப்படுபவை. தத்துவார்த்த நிலையில் அவர் வந்து அந்த அகஸ்திய சதகம்னு எழுதியிருக்காரு இல்லைங்களா, அதெல்லாம் யோகம் பற்றி குறிப்பிடுகிறார். அதில் வந்து நியம நிலைகளை பற்றி நிறைய சொல்கிறார். எனக்கு வந்து பேராசை வராமல் பார்த்துக்கோ, புல நடக்க வேணும், எனக்கு வந்து பெண்ணாசை இல்லாமல் இருக்க வேண்டும்லாம் வந்து வேண்டுகோள் வைக்கிறார். மொஹிதீனுக்கு வந்து வைக்கிறார். குருநாதர்கிட்ட வேண்டுறார் இவர், ஐயா எனக்கு வந்து வழிகாட்டு அப்படின்னு கெஞ்சி இறைஞ்சுகிறார். அப்படிப்பட்ட பாடல்களை வந்து ரொம்ப ஆணித்தரமாக அழகாக தெரிவித்து எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமான சில பாடல்களை நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன்.
இது வந்து வாசி யோகத்தினுடைய அடிப்படையில் இருப்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். வாசி யோகம் குறித்து தனியான ஒரு காணொளி எதுவும் நம்ம வந்து தயாரிக்கலை. ஆனால் ஆங்காங்கே சொல்லிக்கிட்டே போகும்போது அது குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம். வாசி யோகம் என்பது வந்து அஷ்டாங்க யோகம் போல நம்ம வந்து பல்வேறு உடல் பயிற்சிகளை மேற்கொள்ளுவதாக இல்லை. அது மூச்சினுடைய தன்மையை எப்படி நம்ம வச்சிருக்கிற பொறுத்து தான் இருக்குது. குறிப்பாக வாசி என்று சொல்லும்பொழுது உள்ளிழுக்கின்ற மூச்சு இடப்பக்கம் வலப்பக்கத்தில் நாம் வந்து மூச்சை எந்த அளவுக்கு குவான்டிட்டி இழுக்கிறோன்றது, அதை சுழுமுனை என்று சொல்லக்கூடிய இந்த முக்கியமான இந்த நெற்றிக்கண் அருகே வைத்திருப்பது என்பதும், அதற்கு மேலே வந்து உங்களுக்கு ஒளியாக அனுபவம் பெறுவது என்பதும், இதெல்லாம் வந்து அது அந்த வாசியை பற்றி பேசும்பொழுது சொல்லுவார்கள் எல்லாத்தையும். அது குறித்து வந்து இவர் ரொம்ப ஆழமான ஒரு முறையில் தன்னுடைய பாடல்கள் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்கிறார். இந்த பாடலுடைய அர்த்தங்களை புரிந்தாலே அவர் என்ன சொன்னார் புரிஞ்சிடும். ஒரு சூஃபி ஞானி, இஸ்லாமிய ஞானி வாசி யோகத்தை பற்றி இங்கே வந்து முன்வைப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். இந்த பாடலை பாருங்கள். காயாபுரி கோட்டை, காயம் என்றால் உடம்பு, காயாபுரி கோட்டை என்றால் இந்த உடம்பு. கை கொள்ளுதற்குளவு காட்டிட அருள் புரியவும். அது எப்படின்னா கண்ட்ரோலில் கொண்டு வரணும், உடம்பை கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றது தான் பிரச்சனையே. கால் அயர்ந்து ஓய்ந்து விடும் முன் காவிரண்டினை கட்டி வைத்தருள் புரியவும். ஓயாது கும்பி திரேசித்தலுட்டங்கு மொட்டொன்றை அருள் புரியவும். அப்படி இந்த பாடல்கள் வந்து இந்த மூச்சு பயிற்சி, மூச்சுக்கான கண்ட்ரோலை வந்து எனக்கு கொடு, இந்த உடலுக்கான கண்ட்ரோலை எனக்கு கொடு, புலன்களுக்கான கண்ட்ரோலை கொடு அப்படின்ற வரிகளைத்தான் வந்து இதில் சொல்லிகிட்டே போகிறார் அவர். தேயாத விரவி மதியுன் தேய சுழிமுனை தேயாமல் அருள் புரியவும். இந்த சுழி முனையில் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கணும். அதை வாசியில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கனாக்க, மென்மையாக இந்த காற்றானது இழுக்கப்பட்டு ஜீவ காற்று ஆனது வந்து சுவாசிக்கப்பட்டு அது ஒரே சீராக இரண்டு பக்கங்களில் இரண்டு கரைகளிலும் சீராக எடுக்கப்பட்டு அது வந்து சுழி முனையிலே இருத்தி வைக்கப்பட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் நிற்காது. அதுக்கு வந்து குருவனுடைய அருள் தேவை என்று இவர் சொல்லுகிறார். முதல்ல வந்து அப்படி ஒரு யோக பயிற்சி, அப்படி ஒரு வாசி யோகம் இருப்பதை வந்து இவர் வந்து முன்வைப்பது என்பதும், அதற்கு குரு அருள் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து அந்த சுழு முனையில் வந்து அதை வந்து வைத்திருக்க முடியும் என்பதும் இதில் வந்து சொல்கிறது வந்து நமக்கு தெரியுது. தேவரீர் திருவடிகளாக்கடியேன் இன்று இடப்பட்ட அருள் புரியவும் மாயா மயக்கமட்ட தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்னருகே மாங்குணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே. இவர் என்னுள்ளே மா குணங்குடி வாழும் என் அகத்து ஈசனே, ஈசன் என் அகத்தில் இருக்கிற ஈசனே, மௌன தேசிகநாதனே. தேசிகன் மௌன குருநாதன், உள்ளுக்குள்ள மௌனமாக சைலண்ட்டாக இருக்கிறவன் தான் குரு. இங்கே தான் வந்து ரியல் ஆன்மீகத்தை வந்து 10 பாடல்களில் தெரிக்கிற மாதிரி சொல்கிறார் அவர். இந்த வரிகளை தொடர்ந்து வந்துக்கிட்டே வர்றாரு. என் அகத்தீசனே, மௌன குருநாதனே, தேசிகனே, அந்த வார்த்தைகளை வந்து அவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறார். அது அகத்துக்குள் மௌனியாக இருந்து வழிகாட்டக்கூடிய ஈசன், அது அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படின்னும் பொழுது என்ன கேட்குறாரு, மாயா மயக்கமற்ற யார்? அப்படி அந்த குருநாதர் எப்படிப்பட்டவர்னாக்க மாயா மயக்கமற்ற தவராஜ சிங்கம், இந்த தவத்தினுடைய ராஜ சிங்கம். அது இதுதான் வந்து இந்த தவத்தினுடைய பயனாக பார்க்குறாங்க. இந்த மாயை என்ற மயக்கம், இந்த மாயை என்ற மயக்கம் இல்லாத நிலைக்கு செல்லுகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த வாசி யோகம். இடைவிடாமல் கும்பனஞ்செய்து ராசகம் செய்து உள்ளே தங்குகின்ற ஒரு கதலி மொக்கை அருள் புரியவும். ஒற்றை ஊதி யூதாமல் இரண்டும் ஒன்றொன்றும் இரண்டும் ஒன்றோடும் ஒத்து ஊத வேண்டும். ரொம்ப மிஸ்டிக்கல் லாங்குவேஜ். குறிப்பாக தான் உணர்த்துறாரு. இந்த தாமரை மொட்டு உள்ள உணர்வதற்கு
அந்த சுவாச காற்றானது ஒன்றோடு ஒன்று ஒத்து ஊத வேண்டும், முரண்பட்டு போகக்கூடாது. ஒரு காணொளியில் பார்த்தேன், இந்த மூச்சு பயிற்சியானது சிவானந்த சுவாமிகள் சொல்லியிருக்கிறாரா, ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். இதை இந்த ஈக்குவலாக மென்மையாக ஒரே சீராக செய்யாமல் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டிங்கனாக்க அது பெரிய ஒரு உடல் பாதிப்பை உண்டாக்கும் சொல்லியிருக்கிறார். அதுதான் குருநாதர் துணைன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இவர் சொல்கிறார், சூரிய சந்திரர்கள் தேயமும் சுழிமுனையானது தேயாமலும் அருள் புரியவும். அந்த இந்த சந்திரக்கலை சூரியக்கலை அதன் மூலமாக வருவது என்பது இங்கே லேண்ட் ஆகணும், அது அழியாமல் நீ பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் அடிப்படையான ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கான வழி என்னன்னு சொல்லிட்டேன். நான் கூட ரொம்ப ஒரு டாக்டர் ஒரு நண்பர் இருக்கிறாரு, நம்ம நேயர் தான் அவர் எனக்கு ஒரு ஒலி அமைச்சிருந்தார், என்ன சொல்கிறது, சவுண்டு வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தார். அவர் இதை கொடுக்குறாரு, மக்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறாரு. அவருக்கு வாத்தி யோகத்தில் நல்ல ஒரு கிரிப் இருக்கிறதா சொல்கிறாரு. அவர் அந்த ஒலி நாடாவை நான் கேட்டபோது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அவர் அதை கோச் பண்ணுறாரு, எப்படி இந்த மூச்சை இழுக்கிறது, மூச்சின் மூலமாக அந்த உச்சிக்கு எப்படி செல்லுவது, அந்த உச்சியிலேயே எப்படி நிறுத்தி வைப்பது, அதன் மூலமாக அந்த நண்பர் சொல்கிறாரு எனக்கு விண்மீன் தெரிகிறதுன்றாரு. அந்த விண்மீனை எவ்வளோ நேரம் நிறுத்தி வைப்பது, விண்மீன் எப்படி தொடர்ந்து ஒரு மிக பெரிய ஒளி சக்கரமாக எப்படி மாறுகிறது, அந்த அனுபவத்தை பெறுவது என்பது இந்த உடலையே நம்ம எப்படி விட்டு விலகி நின்று பெறுகின்ற அனுபவமாக இருக்கிறதுன்றது ப்ராக்டிக்கலாக நடக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு ஆடியோ பண்ணி அமைச்சிருக்கிறார். அவர் ஆக்சுவலி ஒரு டாக்டர் அவர், ஆனால் இந்த இதில் வழிகாட்டியாக தன்னை ஆக்கி வைத்திருக்கிறார் பயிற்சிகள் மூலமாக. அப்போ என்ன இதில் சொல்ல வருதுனாக்க, அதையே தான் இந்த பாடல்களில் நான் புரிந்து கொள்கிறேன். வாசியின் மூலமாக நீங்கள் அந்த ஞான ஒளியை கெட்ட முடியுன்றது இவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு அடுத்த ஒரு பாடலும் மிக அருமையாக இந்த அனுபவ நிலை குறித்த விஷயங்களை விளக்குகிறது. இதெல்லாம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, பாடலாம் சொல்லியிருக்காங்க, நேரடியாக ஒரே நடையில் சொல்லலை. அந்த பாடலை பாருங்கள். மனதை கட்டி காப்பாற்றி பீறாமல் பலப்பட நெருங்க நேரிட வர வேண்டும், காற்றை பிடிக்கவும் கரகத்து அடைக்கவும் கட்டி வைத்தருள் புரியவும், கரகந்தன்னை காற்று உருட்டி உடையாமல் இருக்க காப்பாற்றி அருள் புரியவும். இந்த மகத்தான குணங்குடி என்பவனிடத்தில் குடியிருக்கும் மௌன குருநாதனே, நீ என்ன செய்யணும்னா, எனக்கு காற்றை பிடித்து கரகத்தில் அடைத்திட, கரகம்னா சிரசு மண்டை அல்லது அந்த உச்ச நிலைன்னு சொல்கிறாங்க, அதை கட்டி வைத்து பார்க்கவும் அருள் புரிய வேண்டும். இந்த காற்றை பிடிக்கும் கலைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த காற்றை பிடிப்பது என்பது ஜீவ சக்தியாக அதை சொல்கிறாங்க. அதை கரெக்டாக நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்கன்னாக்க அதை வெளியில் போகாமல் பார்க்கணும். துளைகள் 9 இருக்குது, அதையே அவர் சொல்கிறார். இந்த 9 துளைகள் மூலமாக இந்த உயிர் சக்தியானது வெளியேறுகிறது, வேஸ்ட்டாக போயிடுதுன்றார். அது வெளியெல்லாம் போகாமல் அது அந்த கரகத்தில் அடைபட்டு இருக்க வேண்டும். பிறகு 2 கண்களும் அந்த இடத்துல அவர் நேத்திரம் 2ன்னு சொல்கிறார். 2 கண்களும் முன்னே காணப்பட்ட உன் அறிவு புரியவும், அதாவது கண்களை யோகத்தில் அந்த குறிப்பாக வாசி யோகத்தில் கண்களை இந்த சுழு முனையை நோக்கி குறிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. மெடிடேஷனில் கண் 2 ஒன்றா சேர்ந்து அதையே பார்க்க வேண்டும். நான் சொல்லி என் நண்பர் ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுத்தான்னு சொல்லி அதில் அதான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் அந்த ஒளியானது உங்களுக்கு சாத்தியப்படுகிறது. அப்போ அதை நோக்கி தொடர்ந்து அட்டென்ஷன் சொல்கிற பாயிண்ட்டு தான். கவனம் என்பது அந்த சுழி முனையிலே பலப்பட வேண்டும். அதற்கு எனக்கு அருள் புரிய வேண்டும் கேட்குறார். கடவுள்கிட்ட ஏதேதோ கேட்குறோம் நம்ம, அவர் கேட்குற விஷயத்தை பார்த்தீங்களா, அங்கேயே நின்று நிலை பெற அருள் புரிய வேண்டும். 2 கண்களும் முன்னே காணப்பட்ட உன் அருள் புரியவும், நெற்றிக்கு நேராக இருக்கின்ற அந்த சிதாகசத்தை பற்றி பாயவும், நிஷ்டை கூடுவதற்கான வழிகாட்டவும் அருள் புரியவும்.
நிஷ்டை, அந்த நிஷ்டை அப்போ தான் சாத்தியமாகிறது. தவம் என்பது வந்து அந்த நிலையில் தான் வந்து அதை தவம் என்று சொல்வார்கள். உட்கார்ந்துருக்கிற மெடிடேஷன்லாம் தவம் இல்லை. அந்த தவம் என்பது தன்னை முழுக்க முழுக்க வந்து அந்த ஒளி ஆக மாற்றிக்கொள்வது, உடல் என்ற உணர்வற்று போகின்ற நிலை. இதை வந்து தனக்கு அருளுமாறு வந்து கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதை அவர் உணர்ந்து விட்டார்னு அர்த்தம். மற்றொரு பாடலில் இந்த மனதை அடக்குவது பற்றி பேசுகிறார். அதுதான் துள்ளுமன வாசி மேற்கொள்ளவும் வெய்யரளி துள்ள உன் அருள் உரியவும் தூர நடவாது மேன் முச்சந்தி வீதியை சுற்றவிட்டு அருள் புரியவும் கள்ளர் அறியாது உள் அறையில் என் குதிரையை கட்டி வைத்தருள் புரியவும். அதுக்கு காவலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த புலன்களை எல்லாம் வந்து கள்ளர்கள் வந்து கூப்பிடுவாங்க, நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கள்ளர் என்று சொன்னால் புற உலகில் இருக்கக்கூடிய ஆசைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து என்னுடைய உணர்வுகளை தட்டி எழுப்போம். அது இல்லாத அளவிற்கு நான் வந்து யாரும் அறியாத அளவிற்கு என்னுடைய புலன் குதிரைகளை கட்டி வைத்து அதற்கு நீதான் காவல் காக்க வேண்டும் சொல்கிறார். இது வந்து இதே தான் ரெகுலரான ஒரு ஆன்மீக விளக்கம்தான். ஆனால் அதை அழகாக சொல்கிறார். துள்ளுகின்ற மனம் அதை வந்து வாசி மேற்கொள்ள வேண்டும்ன்றார். எல்லாத்துலேயும் விஷயம் என்னன்னாக்க, இந்த வாசியை நாம் மேற்கொண்டால் இந்த துள்ளுகின்ற மனதை அடக்கி அதன் மூலமாக நாம் வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். அதற்கு அருள் புரிய வேண்டும்னு கேட்குறாரு. இந்த பாடல்லையே ஒரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. முச்சந்தி வீதியை சுற்ற விடுத்து அருள் புரியணும். முச்சந்தி வீதின்னு சொல்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய சுழுமுனையைத்தான் அவர் வந்து சொல்கிறார். அது உச்சந்தியாக சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து அது வந்து சுழல வேண்டும், அதிலே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. அடுத்த பாடலில் என்ன சொல்கிறாரு, எனக்கு நிறைய சாமர்த்தியெல்லாம் வேண்டாம், ரொம்ப சாமர்த்தியமாக விஷயங்களை விளக்கிறது, பேசுறது, வாதம் பண்ணுறது, இம்மாதிரியான மனப்பான்மையை ஒழிக்க விரும்புகிறேன். இறைவனை பற்றிய மிகப்பெரிய சொற்பொழிவுகளை ஆற்ற நான் விரும்பவில்லை. தயவுசெய்து அப்படி என்னை பண்ணிடாத இறைவா. அதற்கு பதிலாக பரம்பொருளை நான் உணர்ந்து அனுபவிக்கின்ற ஒரு அனுபவத்தை, உள் அனுபவத்தை நீ கொடுத்துட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு டாம்பிகமான வாழ்க்கையை வந்து என்னை வாழ வச்சிடாத, பொருள்கள் சார்ந்து ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை என்னை கொடுத்து விடாது. இதை வந்து இறைவன்கிட்ட வேண்டுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னாக்க, அவர் மனதையே கேட்குறாரு, இந்த மாதிரி நான் ஆயிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி ஒரு நியமங்களை பற்றி பேசுகிறார். இதில் எப்படி வந்து ஒரு ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஒரு துறவி என்பதற்கான நிபந்தனைகளாக அல்லது வழிமுறைகளாக இவற்றை கொள்ளலாம். இப்போ இது வந்து இந்த நிலையில் போகும்பொழுது உடலை மறந்து போகின்ற, உலகத்தை மறந்து போகின்ற, இறை அருளை மட்டுமே நினைத்து அந்நிலையிலேயே நின்று உருகி ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த மக்கள் மீது எப்படி அன்பு உண்டாகும் என்பதுதான் என்னுடைய கேள்விக்குறி. இந்த மக்கள் மீது உங்களுக்கு எப்படி அன்பு உண்டாகும், இந்த மக்களுக்கு நீங்கள் எம்மாதிரியான சேவைகளை செய்ய முடியுன்ற ஒரு கேள்வியும் அங்கே நமக்கு இயல்பாக எழுவது உண்மைதான். அப்போது இந்த இடத்துக்கு தான் வந்து சூஃபிக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க, உன்னுள் இருக்கின்ற இறையை தரிசனம் பண்ணும் பொழுது என்னுள் நான் இருக்கின்ற இறையை நீ உணர்வாய் அப்படின்ட்டாங்க. இந்த உலகம் முழுவதும் அல்லாஹ் வந்து பறந்து இருக்கின்றான், அவன் வியாபித்து இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அப்பொழுது உனக்கு பிறரையும் அவனாக காணும் அந்த ஞானம் பெறுகின்றாய். அந்த அன்பானது வந்து என்னை நான் எப்படி நேசிக்கின்றனோ அதே மாதிரி எல்லை கடந்து ஒன்றையும் நான் நேசிக்க தொடங்குகிறேன் என்ற உண்மையான அன்பிற்கான ஒரு அனுபவம் வந்து அங்கே கிட்டுவதாக சொல்கிறார்கள். இஸ்லாத்தில் சிராத்துல் முஸ்தகீம்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சரியான பாதைன்னு. இது வந்து இஸ்லாமியர்கள் மறுமையில் கண்டிப்பாக நம்பிக்கை வைக்கணும். பேசிக்காக 6 விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதில் நம்பிக்கை வைக்கணும். ஒன்று வந்து மறுமையில் நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த மறுமை என்பது என்னவென்றால், இந்த பிறவியில் நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாக்க அதை வந்து மறுமையில் வந்து தண்டிக்கப்படுவீர்கள். ஒன்று நரகத்துக்கு போவீங்க, இல்லை சொர்க்கத்துக்கு போவீங்க. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் வந்து கடைசி நாள் அன்றைக்கி போகும். அது வந்து எப்படி போகும்னாக்க, பயங்கரமாக நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. ஒரு மயிர் பாலத்தை கடந்து செல்ல வேண்டும். எங்கே போக? சொர்க்கத்துக்கு போக. அது கத்தி முனை மாதிரி ரொம்ப மெல்லிதாக ஷார்ப்பாக இருக்கும். அது நடந்து போகணும் ஆன்மாக்கள்லாம். இந்த நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் மிக எளிதாக வந்து கடந்து போய்விடும்.
தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள்லாம் தடுக்கி அந்த நேரத்தில் விழுந்துருவாங்க, நரகத்தில் விழுந்துருவாங்க. ஆக அந்த மயிர்ப்பாலம் என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே உருவகப்படுத்தி சொல்கிற விஷயந்தான். இந்த மயிர்ப்பாலம் கடத்தலை வந்து இவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய பாடலில். எப்படி சொல்கிறாருன்னா, அதுதான் வந்து ஒரு தவத்துடைய உச்சநிலைன்னு நினைக்கிறார் அவர். அதுதான் வந்து பாவம் செய்யாதவர்கள், நல்ல காரியங்கள் செய்தவர்கள் அடைகின்ற சமாதி நிலை என்று கருதுகிறார். இது வந்து மேலே போகிறத பற்றி பேசல அவர். இந்த உள்ளுக்குள்ளே இந்த வாழ்க்கையிலேயே அந்த மயிர் பாலத்தை நீ கடந்து விடலாம். அதுதான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய ஸ்பெஷாலிட்டி. அது அந்த அந்த லெவல் சமாதி நிலைக்கு போவதை பற்றிய வந்து அவர் வந்து விளக்குகின்றார் தன்னுடைய பாடல்களில். இஸ்லாத்தினுடைய சாறுகளை எடுத்து நிறைய இடங்களில் வந்து அவர் ரஹ்மானை வந்து விழித்து வழிபட்டு வேண்டுகிறார். பல இடங்களில் வேண்டுதல் கொடுக்கிறார். இவருடைய மிஸ்டிசிசம் வந்து ஒரு காதல் சார்ந்த மிஸ்டிசிசமாக தான் சொல்கிறாங்க. இறைக்காதல். வேதாந்தமெல்லாம் விட்டேரியே கடந்து காதலித்து நின்றேன் கண்ணே ரகுமானே அப்படின்னு பாடுறாரு. ரகுமானே உன்னை நான் காதலிக்கிறேன்றார். அதான் வேதாந்தங்களையெல்லாம் அவர் சொல்லக்கூடிய தான். இந்த வேதாந்தம்னு சொன்னால் எங்கே இஸ்லாத்தில் எது வேதாந்தன்றது இல்லை. வேதாந்தம்னா இஸ்லாமிய டெக்ஸ்ட்டு, எல்லா டெக்ஸ்ட்டையும் தான் சொல்கிறாரு. இறைவா, இதெல்லாம் எனக்கு புத்தகங்கள்லாம் தேவையில்லை, எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன், நான் உன்னை காதலிக்கிறேன், அதை மட்டும் புரிந்து கொள்ள சொல்கிறார். இப்படியெல்லாம் வந்து நிறைய பாடல்களை வந்து அவர் வந்து உருவாக்கினார். எனக்கு விஷயம் எனக்கு கான்க்ரீட்டாக எழுதுறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து இந்த அனுபவங்களை, இந்த வேட்கையை, இந்த ஞான வேட்கையை, இந்த ஞான என்ன சொல்கிறது தெளிவை வந்து பதிவு செய்கிறார் எழுத்துக்கள் மூலமாக. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளவு புகழடைந்த இவர் வந்து சென்னைக்கு போகிறாரு. சென்னையில் அந்த தொண்டியார் பேட்டையில் தங்குறாரு. அப்போது அங்கே இருக்கும்பொழுது அந்த பக்கத்தில் நவாப் வந்து இவரை பற்றி கேள்விப்படுகிறார். இப்படி ஒரு சித்த புருஷர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஆட்களை அழைத்து இவரை வந்து கூப்பிட்டு வர்றார். இவரும் வந்து அந்த இன்விடேஷனை ஏற்று செல்கிறார். ஒரு பொதுவாக இந்த மாதிரி வந்து ராஜாக்கள் வந்து அழைப்பது என்பது சகஜம்தான் என்றாலும் கூட இம்மாதிரியான ஒரு ஒரு எளிமையான ஃபக்கீர்ஸ் இருக்கிறாங்களே, அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. இதனால் இவருடைய சித்தன் தான் கூப்பிட்றாங்க. இந்த பரதேசியை அழைத்ததுக்கான காரணம் என்னன்னு இவர் வந்து கேட்குறாரு. இப்போ அவர் வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன் நவாப் அவர்கள் இவரோடு மேற்கொள்கிறார். அதுவும் கூட நான் வந்து இன்னும் இறையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தான் வந்து எப்பொழுது நான் இறையை அறிய முடியும் என்றால் நீ உன்னை மறக்கின்ற போது இறையை அறிவாய் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஃபிலாசபி பேசுகிறார் இவர். நீ எப்போ உன்னை மறக்கிறனாக்கா உன் புலன்களை எப்பொழுது கட்டுப்படுத்திக்கிறாயோ, உன் ஆசையை எப்பொழுது கட்டுப்படுத்திக்கிறாயோ, உன் தவத்தின் மூலமாக அந்த மன ஆட்டத்தை நிறுத்த வேண்டும் சொல்கிறார். மனம் ஆடிக்கொண்டிருக்கிறத எப்படி நிறுத்துவதுன்னு கேட்குறாரு. அது தவத்தின் மூலமாகத்தான் மன ஆட்டத்தை நிறுத்த முடியும். அப்போ நான் இறைவனை தரிசிக்க முடியுமான்னு கேட்குறாரு. தரிசிப்பதல்ல, நீ இறையுடன் இரண்டரை கலக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் ஜீவாத்மா என்ற மனம் பரமாத்மா என்ற இறைவனோடு ஐக்கியமடைய முடியும்னு சொல்கிறார். இந்த லாங்குவேஜெலாம் இந்திய தத்துவ பரப்பிலிருந்து எடுத்து அவர் யூஸ் பண்ணுறாரு. ஆக இறைவனோடு கலக்க முடியும்ன்றது சொல்கிறார். அப்போ முக்தியினுடைய முடிவு என்னன்னு கேட்குறாரு. முக்தியினுடைய முடிவு வந்து சித்த நாசம்ன்றாரு. சித்தத்தை வந்து நாசம் பண்ணிவிடு. இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுதான் அந்த எண்ணங்களற்ற நிலை, எண்ணங்களற்ற அந்த ஸ்டில் அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னாக்க சித்தம் வந்து நாசமாக்கி விடும்றாரு. இதுதான் இந்த மாதிரி கேள்விகளாக கேட்டார். முக்தன் யார் என்று கேட்டால் முக்தனாக இருப்பது யார், முக்தி அடைந்தவன் யார் கேட்டால் அவன்தான் ஞானி. உள்ளும் புறமும் எல்லாம் வெளியான ஒரு பரம்பொருளோடு சதா வணக்கத்தில் இருக்கிறான். எப்போவுமே அதே நினைப்பில் இருக்கிறான். பரம்பொருளையே நினைத்து கொண்டு இருக்கிறான். எப்பொழுதுமே அந்த அந்த மைண்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயே அவன் இருக்கிறான். அப்படின்றது தான் வந்து முக்தனுடைய விளக்கமாக, இலக்கணமாக இவர் சொல்கிறார். இப்படியாக வந்து நாம் இதுவரை பேசிய விஷயங்களை அனைத்தையும் சுருக்கி அவருக்கு வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. இந்த அளவுக்கு வந்து பேசும்பொழுது ஒன்று சொல்கிறாரு. மன்னவரே, நீ வந்து நவாப் வந்து நீங்கள் பக்குவம் அடைந்தவராக இருக்கிறீங்க, நிறைய படிச்சிருக்கிறீங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. ஆனால் வந்து புரிந்தால் மட்டும் போராது, நீங்கள் உணர வேண்டும்ன்றார். எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி உணர்வு கேட்டாக்க,
அங்கே தான் அவர் ஒரு பக்தி மார்க்கத்துக்கான சஜஷனையும் கொடுக்குறாரு. நீ வந்து அல்லாஹ்வுடைய பெயரை வந்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தால் நடக்கின்றார். இல்லலாஹூ என்று என்னை மறந்து கொண்டிருப்பாய் என் நெஞ்சமே, அல்லாஹூ என்று அகண்டி கண்டமா நல்லா இருக்குது காணும், ஒரு சொல்லாலே இப்படி தோணும் வெகு உல்லாசமாய் லா இலாஹா அல்லல்லா. அவர் தன்னுடைய இஸ்லாமிய துறவி என்பதை வந்து இந்த பாடல்களை ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கார். லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூல் அல்லல்லா அப்படின்னு இந்த பாடலை வந்து இதை சொல்லிகிட்டே இருங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த மனம் என்பது காணாமல் போகிவிடும்னு அவருக்கு வந்து அவர் அறிவுரையாக கொடுக்குறார். இப்படியாக வந்து அவர்களுக்குள்ள நுணுக்கமான தத்துவ உரையாடலுக்கு பிறகு இவரிடம் தீட்சை பெறுகிறார். நவாப் வந்து குணங்குடியாரிடம் வந்து தீட்சை பெறுகிறார். அதனால் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன்றார். இதுதான் வந்து கிளைமேக்ஸோடைய லைஃப்பில் அவர் சொல்கிறார், எனக்கு எதுவும் பெருசாக வேண்டாம், நான் வந்து தனிமையிலே தவம் மேற்கொள்ள விரும்புகிறேன், யாருமே வேண்டாம், எனக்கு உணவு எதுவுமே வேண்டாம், ஒரு சின்ன ஒரு ஹால் இதுக்காக எனக்கு கட்டி கொடுங்க, நான் வந்து 2 நாளில் வந்து என் தவத்தை நான் மேற்கொள்ளுகிறேன், அந்த மௌன தவத்தை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன், அதுக்காக இடம் மட்டும் எனக்கு செட் பண்ணி கொடுக்கின்றார். ரொம்ப மகிழ்ச்சியோட அவரும் வந்து செட் பண்ணித்தரேன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சோகம் அப்பிக்கொள்ளுகிறது. ஏனென்றால் வந்து யாருமே பார்க்காமல் இது கிட்டத்தட்ட வள்ளலார் அறைக்குள்ளே சென்று மூடியது போல ஒரு நிகழ்வு. இது ஒரு அறையை கட்டச் சொல்லுகிறார் இவர். பிறகு அங்கிருந்து சென்று ஒரு ராயபுரம் செல்கிறார். அங்கே வந்து எல்லாருடைய நண்பர்களே சொல்கிறாரு, நான் வந்து இம்மாதிரியாக தவம் மேற்கொள்ள போகிறேன், யாரும் என்னை பார்க்காதீங்க, நான் உள்ளே போய் வந்து கதவை சாத்திட்டு போயிடுவேன், அதனால் யாரும் தொல்லை செய்ய வேண்டாம், எனக்காக காத்திருக்க வேண்டாம், நான் வந்து உங்களை விட்டு விலகி செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு சொல்கிறார். 40 வயசு அப்போ அவருக்கு. 40வது வயதில் அவர் உள்ளே போகிறார். அப்போது எல்லாருமே இவரை வழி அனுப்புவதற்கு வந்து இருக்கிறாங்க. தர்காவில் இவருடைய தலைமையில் தொழுகை நடக்கிறது. பிறகு இவரை அழைத்து செல்வதற்கு ஒரு பெரிய பல்லாக்கையை ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் விரும்ப மாட்டேன், எளிமையாக இருக்கிறதான் சரி, வாங்க நடந்து போகலான்னு போகிறாரு. அவரோட இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வந்து ஏற்கனவே இருந்த பிற இந்து நண்பர்கள் எல்லாமும் வந்து சேர்ந்து வராங்க. அப்படியாக அந்த தொழுகைக்கு பின்னால் வந்து அங்கிருந்து அவர் சென்று செல்கிறார், அந்த இடத்துக்கு போகிறார், அவருக்காக கட்டி அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது எல்லாருக்கும் அறிவுரை வழங்குகிறார். கடைசியாக அவர் பேசிய பேச்சு இதுதான், எல்லோருக்கும் நான் சொல்கிறது ஒரு விஷயந்தான், நான் காண வரையின்றி கல்வத் இருக்கப் போகிறேன், அதாவது நான் வந்து தவம் செய்ய போகிறேன், உணவு ஆகாரம் அதெல்லாம் இல்லை, நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன், எந்த நிலையிலும் இறைவன் மீதான நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள், இறை வணக்கத்தை வந்து விட்டு விடாதீர்கள், எப்பயுமே தொழுதுகிட்டே இருங்கன்றது தான் அவருடைய அந்த அறிவுரையாக இருக்கிறது. மனசாந்தி வேண்டுமென்றால் இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். இந்த குடும்பத்தில் ஏற்படுற குழப்பங்கள், பிற உறவுகளில் ஏற்படுகிற குழப்பங்கள் எல்லாம் இருளாக இருப்பதை வந்து ஒளியாக மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்குத்தான் இருக்கிறது. இறை வணக்கத்தை தவிர உங்களுக்கு மீட்சி தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவ்வளோதான். டெடிகேட் யுவர் செல்ஃப் டு த காட், சரண்டர் யுவர் செல்ஃப் டு த காட் அப்படின்றத சொல்கிறார். அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த முக்தி பெற்று வாழுங்கள், அதுதான் வந்து உங்களுக்கான இந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருகிறேன்ட்டு உள்ளே போயிட்டார். போனவர் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கதவையே பார்த்துட்டு இருந்தவர் இனிமேல் வரமாட்டான்ட்டு எல்லோரும் போயிட்டாங்க. அந்த நாயனார் மட்டும், புலவர் நாயனார் மட்டும் அங்கேயே இருக்கார். டெய்லி வந்து பார்க்குறாரு, அங்கேயே இருக்கார். அவர் என்ன ஆச்சு, சாப்பிட்டாரா இல்லையான்னு அதே வேதனையில் இருக்கார். ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய நட்பு, அவர் இவரோடையே உயிர் நீக்க விரும்பியவர் அல்லவா அவர் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் சென்று விடுகின்றன. 47வது வயது. ஒரு நாள் புலவர் நாயகம் முன்னால் ஜெகஜோதியாக குணங்குடியார் வந்து நிற்கிறார் இரவு. அப்போ சொல்கிறாரு, என்னுடைய தவம் இன்றோடு முடிந்து விட்டது, இது ரம்லான் மாதம் 27ஆம் நாள், அந்த லைலத்துல் கத்ரு என்ற அந்த இரவு வந்து ரொம்ப முக்கியமான நாள். அன்று தான் வந்து குர்ஆனானது இறக்கி வைக்கப்படுகிறது. அந்த நாளில் அவர் சொல்கிறாரு, இன்று நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு செல்கிறேன், என்னுடைய உடலை வந்து அந்த காவாங்கரை தோட்டத்தில் விட்டுட்டு போகிறேன், அதை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்க்குற டக்குன்னு பார்த்தா அவர் காணலை. அப்புறம் தான் புரியுது கனவுன்னு தெரியுது.
கனவுன்ற அளவில் விட்டுற முடியாமல் நண்பர்கள் எழுப்பி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா மனம் வீசும் உடல், அவருடைய உடல் அங்கே இருக்குது. அந்த உடலை எடுத்து அடக்கம் பண்ணி அவங்க வந்து அதை ஒரு இதுவாக கட்டுறாங்க, தர்காவாக கட்டுறாங்க. இன்றைக்கி மக்கள் நிறைய பேர் அங்கே போய்கிட்டு இருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் வந்து இந்துக்களும் நிறைய பேர் போகிறாங்க, இஸ்லாமியரும் அங்கே போகிறாங்க. இதே போன்று ராமலிங்கர் அவர்களும் வந்து கதவை மூடிட்டு உள்ளே போனார், அப்புறம் வரல. ஆனால் இவர் வந்து கனவுல வந்து நான் வந்து இறந்து விட்டேன், இந்த உடலை விட்டுட்டு நான் வந்து போகிறேன்ட்டு போகிறார். இதுதான் இவருடைய வரலாறாக குறிப்பிடப்படுகிறது. நான் சொல்கிற இந்த வரலாற்று குறிப்பு வந்து அவருடைய கொள்ளுப்பேரின் எழுதிய அந்த நூலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருமே குறிப்பிடுறாங்க. அங்கு தமிழ் ஞான பரப்பிலே தடம் பதித்து சென்றிருக்கிறார் குணங்குடி மஸ்தான் அவர்கள். அவரை போன்ற நிறைய சூஃபி ஞானிகள் தமிழகத்திலே இருக்கிறார்கள். நாகர்கோவில் பகுதியில் பீரப்பா இருக்கின்றார். நிறைய பேரை வந்து அடையாளம் கொண்டு சில டாக்குமெண்ட்ரி திரைப்படம் கூட நான் சில நாட்களுக்கு முன்னால் காண நேர்ந்தது. நிச்சயமாக தொடர்ந்து அம்மாதிரியான சூஃபி ஞானிகள் குறித்து நாம் அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.